ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அமீர் ரியாக்ட் சேனல். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா சின்ன விஷயம், திரும்ப ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அந்த 2 எபிசோட ஒன்றா போட சொல்கிறீங்களா, அதுதான் ப்ராப்ளமே. ஏன்னா வந்து அப்படி லென்த்தாக ஒரு டியூரேஷன் பெருசாக போடுறப்போ லாஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட கட் ஆகிடுது. அது பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால தான் முன்னே ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட கட் ஆயிடுச்சு. அது நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ அது கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 2 எபிசோட சேர்த்து போடுறப்போ இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கு வேறு வழி இல்லை, இப்போ தனித்தனியாக தான் போட்டாகணும். நான் என்ன பண்ணுறேன்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படி போட ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் பெட்ரு. இல்லை இப்படி போட்டு பாதி எபிசோடு கட்டாயி போடுற மாதிரி இருக்கும். அது டைம் வேஸ்ட்டு. நான் நேற்றே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 12 மணிக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு 6 நான் உட்காந்துட்டு தான் பிளாக்குன்னு வருது. சமோசாக்கு போச்சா இன்றைக்கும் டே போச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம தனித்தனியாகவே போட்டுருவோம். அப்படி போட்டாலும் நம்ம பிரச்சனை இல்லாமல் நம்ம ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா டைம் வேஸ்ட்டு, நான் சொல்கிற டைமுக்கு போட முடியாத மாதிரி ஆயிடுது. ஸோ இன்றைக்கி நருட்டோ கிளாசிக்கில் வந்து எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். பேனிக்காக தான்டா இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து. வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. சில நேரங்கள்ல ஏன் தான் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. யோசிக்கலாம், ஒரே அடிதான். சாஸ்கே, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, எதுக்காக நீ இப்ப என்ன அடிச்ச? காயங்கடா. நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்லு. சாகுரா ஜாகிரதையாக இரு. சாஸ்கேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. குழப்பி விடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மேல ஒரு கீறல் விழுந்துச்சு. அது எங்க போச்சு? அது மட்டும் இல்ல, மண்டை மேல இருக்கிற கொண்டைய மாந்தேன். லெஃப்ட் சைடு இருக்கிறதையும் கவனிச்சிட்டேன். அத நருட்டோ ரைட் சைடு தான் வச்சிருப்பான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற உன்னோட திறமை நருட்டோவை விட மோசமா இருக்கு. நீ யாருங்கறத சொல்லிடு. கண்டுபிடிச்சிட்டியா? அந்த ஸ்க்ரோல அடையாம நான் விட மாட்டேன். ஒழுங்கா பண்ணிருக்கலாம். யார்கிட்ட ஸ்க்ரோல் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லன்னா உங்க ரெண்டு பேர் கதையும் முடிச்சிட்டு எடுத்துட்டு போவேன். ரொம்ப ஸ்பீடா இது பண்றாங்க. அப்புறா இப்பயாவது என்ன பண்ணுவியா? இங்க தட்டி போட்டுருக்காங்க. மீன் மாதிரி துண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி. உன்னோட கவனம் சிதறாம பாத்துக்கோ. என்ன பேப்பர் பாபா. அவனும் பயங்கரமான வித்த காட்டுறான். இந்த டெஸ்ட்ல நீ என்கிட்ட ஃபெயில் ஆயிட்ட. ஒழுங்கா அந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துருக்கலன்னா அவ்வளவுதான். நருட்டோ பண்ணுமா வந்துட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன். தாமதமானாலும் பரவாயில்ல, இப்போ சரியான நேரத்துக்கு வந்துட்டான். என்னோட சக்கராவை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா நின்று வேடிக்கை பார்க்காத சாக்குரா. ஏதாவது பண்ணி தொலை. ஜாக்கிரதை, மத்தவங்க நம்மள எப்போ வேணாலும் தாக்க வரலாம். நான் தனியா வந்தா என்ன சந்தேகப்பட மாட்டேங்கிறத நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தேன். நான் பண்ணது பெரிய தப்பு. தப்பான ஆளுகிட்ட மோதிட்டு தம்பி. இவனை சமாளிக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இனி ஜாக்கிரதையா இருக்கணும். குத்தி கிழிச்சுக்கடா போதா. இனி நாம யாரோட உருவத்தையும் நம்பவே கூடாது. நாம யாருங்கிற கோடு வச்சு தெரிஞ்சுக்க நாம ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சாகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்துறவங்க கிட்ட நாம ஏமாறவே கூடாது. எல்லாம் சரிதான், ஆனா இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கணும். சூப்பர். அது என்ன பாஸ்வேர்டு? ரகசிய பாஸ்வேர்டு. அது நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். பாஸ்வேர்டு தெரியாத யாரையும் நம்ப கூடாது. பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஏன்னா நான் இதை ஒரு தடவை தான் சொல்வேன். இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு நிஞ்சா எப்போ தாக்கணும்? அதுக்கான சரியான பதில் என்னன்னா, ஒரு நிஞ்சா எப்பவும் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரிங்க உறக்கத்துல இருக்கும்போது தாக்க தயாரா இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நேரத்துல நாம தாக்கணும். ஒரு சிறந்த நிஞ்சா எப்பவும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. இதை விட சின்னதா ஏதாவது இருக்குமா? நானும் அதான் யோசிக்கிறேன். இவ்வளவு பெருசா இருக்கே. இதுதான் நம்ம பாஸ்வேர்டு. ஆனா இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மண்ணில ஏறலையா? ஒரு தடவை தான் கேட்டேன், எனக்கே புரிஞ்சிருச்சு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கு தெரியும்.
நான் பாஸ்வேர்டுனா எவன் ஒட்டு கேட்டுனுறானா? இது ஒரு பெரிய அவசரமா இருக்கு அவ்வளவுதான். அப்படின்னா சரி, அந்த ஸ்க்ராலை என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் இரு சாஸ்கே, நான் இது என்னது? எப்படா ரத்தம் இது? கண்ணுக்கே தெரியாம தாக்க முடியும். காத்து வச்சு அட்டாக் பண்றாங்க. இப்ப தாக்குறது யாரு? கவனமா கேளுங்க. நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போங்க. என்ன நடக்குதுன்னு இந்த கவனமா நாக்கு பாருங்க. நீட்டா வந்துச்சு அவன். இவங்களை நானே தனியா சமாளிச்சுக்கிறேன். சாக்குரா, ஒரிஜினலா? இங்க என்ன நடக்குது? நீ அங்கேயே நில்லு. முதல்ல என் கேள்விக்கான பதில சொல்லு. ஒரு நிஞ்சா எப்ப தாக்கணும்? ஒரு நிஞ்சா எப்பவுமே சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரி உறக்கத்துல இருக்கும்போது நாம தயாரா இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நேரத்துல இவ்வளோ நாம லென்த் தாக்கணும். சொல்லிட்டு போறதுக்குள்ள யாராவது தாக்கிட்டாங்களா என்ன பண்றது? சரியா சொல்லிட்டேன். நருட்டோ ஏய், இங்க என்ன நடக்குது? தப்பு தப்பா சொல்லுவானே. பக்கத்துல வராத. பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லு. ஆஹா, பாஸ்வேர்ட் தானே, இப்போ சொல்றேன். ஒரு நிஞ்சா எப்பவுமே சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரி உறக்கத்துல இருக்கும்போது நாம தயாராகி இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த பரவாயில்லையே நாம சொல்லிட்டான். தாக்கணும். ஒரு நிஞ்சா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நீ கரெக்டா சொன்னதானே டவுட் ஆகுது. ஏன் அப்படி பண்ண? என் உயிரே போயிருக்கும். பரவாயில்லையே, எங்க பாஸ்வேர்டை அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா? என்னாச்சு சாஸ்? இனிமேதான் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம பாஸ்வேர்ட வார்த்தைக்கு வார்த்தை சரியா சொன்னானே. எல்லாம் சரியா சொன்னா, ஆனா அதுதான் பிரச்சனை. நருட்டோவுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஒரு வார்த்தை கூட மாறாம சொல்லுவான். ஏய், என்னடா எங்களை போய் யோசிக்கிறேன். 1000 வருஷம் ஆனாலும் நருட்டோவால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது. அதானே. அந்த பாடம் எடுத்தாலும் அவன் மண்டைக்கு இதெல்லாம் ஏறாது. இது கூட ட்ரிக்கா வச்சிருக்கான். நீ நருட்டோ இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது. இல்லாம நான் தாக்கும்போது அவன் எப்படி டாச் பண்ணான்னு பார்த்தல. இது கண்டிப்பா நம்ம நருட்டோவோட ஸ்டைல் கிடையாது. விளையாடினது போதும், உன்னோட உண்மையான உருவத்தை காட்ட. உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். அடேங்கப்பா, நீ புத்திசாலிதான். அந்த நாக்கம் தானா? அவன்தான். ஆனா உன்னை புரியல. அப்படிப்பட்ட டீம்மேட்டை நீங்க ஏன் கூட வச்சிருக்கணும்? அவனால ஞாபகம் வச்சுக்க முடியாத பாஸ்வேர்டை எதுக்காக நீ உருவாக்குன? நான் அந்த பாஸ்வேர்டை சொன்னது எங்களுக்காக மட்டும் கிடையாது. கண்டிப்பா இதை யாராவது ஒட்டு கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அவ்வளவு பெரிய பாஸ்வேர்டு அவங்களுக்கு சொன்னேன். அப்படி நாங்க விரிச்ச வலையில தான் நீ நேரடியா வந்து மாட்டிக்கிட்ட. ஏன்னா ஐக்கியூல வேற லெவலில் இருக்கிறான். நீ உண்மையிலேயே அறிவாளிதான். பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. அடேங்கப்பா, இவ்வளவு பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கே. நருட்டோ எங்க போனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எங்கடா இருக்க? கவுந்து கிடக்குற. என்ன இது எல்லாம் தலைகீழா தெரியுது? உன்னதாண்டா அங்கே அவமானப்படுத்தினுக்கிறாங்க. ஆமா, சாஸ்கே சாக்குராவுக்கு என்ன ஆச்சு? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இங்க என்ன நடக்குது? என்னது இது? அடேங்கப்பா, இவ்வளோ பெருசா? இவ்வளவு பெரிய பாம்பை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. தனியா வர மாட்டேங்கிட்டான். ஐயோ. பிடிச்சிச்சு. என்னடா அது அசால்ட்டம்? லோனா என்னடா அது? எங்களோட எர்த் ஸ்க்ரால் அடையறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. உங்களோட ஹெவன் ஸ்க்ராலும் இதுவும் சேர்ந்தா பயங்கரமா நடக்கும். யாரா அவன்? இதுலேருந்து எடுக்கவே முடியாது இப்போ, அவ்வளோதான். ஒன்னாதான் எடுக்க முடியுமா அப்போ? இதெல்லாம் முடிவுக்கு வரும்போது இவன் மனுஷன் தானா? என்னோட டீம்
உங்களை யாருமே உயிரோட இருக்க முடியாது. ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டான். மாயவளமா ஏதோ பண்றான் பாருங்க. யாரா நீ? ஐயோ அவ அதுக்கு மேல ஆயிட்டா. நடுங்குது. நரோட்டோ வந்தா நல்லா இருக்கும். அவன் வேற அவங்க பாம்புக்குள்ள இருக்கிறானே. உள்ளந்தே கத்தினுக்கிறான். ஏய் ஜீரணம் ஆயிடுடா. ஐயோ குட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது இப்போ. அட்டாக் பண்ண முடியுமா? ஐயோ I expected you to be more of a challenge. How disappointing to look at. என்னடா இது சாப்பிட்டு உறங்கி நிற்குது. ஐயோ ஏதாவது பண்றான். ஒரு பேர் வாடா. திருமணி முடிவு பண்ணிட்டானே, தன்னம்பிக்கை விடக்கூடாது. லாஸ்ட் பீஸ் கொடுத்துருங்கிறான். வாய்ப்பே இல்ல. என்னுடைய முடிவு கண்டிப்பா இப்படி இருக்கக்கூடாது. என்னானாலும் சரி, நான் இருந்து
பண்ணுறோம் நம்பிக்கை விட்டுறவர தப்பிச்சிட்டாங்களா? அப்பா சில மாதிரி அப்படி இருக்கிறீங்க. எப்படி முடிஞ்சிச்சு? தூக்கின்னு வந்துட்டுருப்பான். பட்டிருக்கு. இது இன்னும் தெரியலையா? அவசரத்துல செயல்பட்டிருந்தாலும் இந்த பையன் புத்திசாலிதான். நகரு சாஸ்கே, உன்னால முடியும். நீ ரொம்ப கஷ்டம் தானே. கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்து அவளையும் வேற காப்பாற்றணும். ஓ, அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக அவனே குத்தினுங்கிறான். பயத்தை விட வலி அதிகமானதுனால அவன் தப்பிச்சிட்டான். அப்படின்னா இந்த இறைய வேட்டையாடுறது அவ்வளவு சுலபமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இறையா? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. வாடா வாடா வாடா. வெளிடா அந்த பாம்பு. அவ்வளோதான். அதுக்குள்ள லாஸ்ட் வேர்ட்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. மூடு. எப்படியாவது தூரமா போயாகணும். இவளை காப்பாத்துதே பெரிய விஷயம். இது வரைக்கும் நான் சாஸ்கேவை இப்படி பார்த்ததே கிடையாது. எனக்கும் இப்ப ரொம்ப பயமா இருக்கு. வந்து திரும்பவுமா? ஐயோ, வாசிக்க பார்க்க இப்போ அவன் கொன்னான். திரும்ப வந்துட முடியும் போல இருக்கு. இல்லை வேற எதுனா இதுக்கே செத்துச்சா? அசால்ட்டா முடிச்சிட்டான். என்ன அது? அதுக்குள்ள இருந்து வராங்க. அதேதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்தது. எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனத்தை சிதற விடக்கூடாது. ஏன்னா உன்னை வேட்டையாட வந்திருக்கிறது நான். பண்றதெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு. வந்துட்டாரியா? ஆமா, நருட்டோ தான் வந்திருக்கேன். நீங்க சொன்ன பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகமே இல்ல. அதான் தெரியுமே. முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. நம்ம நருட்டோ பையன் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, பெருமைப்படுத்துகிறாங்களா அசிங்கப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சாஸ்கே வந்து பயங்கர அவன் பிளானிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. முன்னாடியே ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணுறான். அது எப்படி தான் அவனால் முடியும்னு தெரியல. பயங்கர ஐக்கியம் அது. ஒரு பாஸ்வேர்ட் சொல்கிறப்போ ஒரு லென்த்தாக சொன்னால் கண்டிப்பாக நருட்டோ ஒழுங்காக சொல்ல மாட்டான். அதே எதிராளி இருந்தால் அதை மனப்பாடம் பண்ணி சொல்லுவான், நம்ம கண்டுபிடிச்சிடலான்ட்டு. நருட்டோ மேலே அவ்வளோ நம்பிக்கையாக ஒரு விஷயம் பண்ணாமல் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு சாக்குரா வந்து ஏதாவது பண்ணவே மாட்டேங்கிறா. அதுசு எப்போ யூஸ் பண்ணுவா, அவ இது எப்போ வெளியே வரும்னே இருக்கு. இன்னும் அதுக்கு வரவே இல்லை, அந்த டைமிங்கே வரல. எப்படா காட்டுவான்னு இருக்கானா. ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னா இவ்வளோ ஏதாவது பண்ணாதானே. இவ்வளோ காப்பாற்றதே ஒரு பெரிய வேலையாகுது. அவங்களையும் காப்பாற்றிக்கணும், இவ்வளோ வேற கூட தூக்கினே திரியணும் போல ஒரு குழந்தை மாதிரி. எதுவுமே பண்ண மாட்டேன்டா. சும்மா எல்லாத்தையும் சாஸ்கேன்னா என்னத்தான் எதுனா பண்ண, அவனுக்கு என்ன ஹெல்ப்பாவது பண்ணல. நீ கத்துறது கதறது அவனுக்காக ஃபீல் பண்ணுறதை விட
அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும், அதுவும் பண்ண மாட்டேன்றா. எப்போத்தாலும் சும்மா நின்று கத்தினுக்கிறதுல ஒன்றுமே இல்லை. இங்கே நருட்டோவும் இவனை தான் எப்போ பார்த்தாலும் இவளை காப்பாற்ற போகிறான்னுங்கிறாங்களே தவிர இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவருக்கு இந்த லேர்னிங் பவர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஞாபக சக்தி அதெல்லாம் இருக்கு. ஒருவேளை அதுக்காகவே செல் பண்ணிட்டாங்க போல இருக்கு மற்ற ஜுஸ்ஸு. ஆனால் அதை வந்து காட்டல. நரோட்டாக்கும் சாசுகேலாம் வந்து ஜுஸ்ஸெல்லாம் டெஸ்ட் பண்ணி அப்புறம் கக்காஷி செலக்ட் பண்ணாங்க. ஆனால் இவளுக்கு மட்டும் அந்த டக்குன்னு யோசிக்கிற விதம், அந்த லேர்னிங் ப்ராசஸை வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்கண்ணா. ஸோ இவளுக்கு அறிவு அவ்வளோதான், அந்த மூளை அறிவு இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணல. ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண மாட்டேன்றான். மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபிசிக்கலாக வந்து எதுவுமே இல்லைன்றதான். அது எப்படா வெளியே வரும் அப்படின்னு இருக்குது. இவன் எப்படின்னா அடிப்பட்டு இவன் எழவே முடியாதுன்னா கூட இவன் வந்து அப்பயே சாஸ்கேன்னு அழுகுறாது தவிர நருட்டோ தான் அப்பயே ஓடியாருவான். ஸோ அந்த மாதிரி ஆகுது. இவன் எப்படா வருவா அப்படின்னு கடுப்பாகுது எனக்கு, என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. அடுத்து இப்போ வந்திருக்கான் பாருங்க, இந்த நாக்கு நீட்டாக வச்சு பார்த்துல ஒரு மாதிரி அருவருப்பாக இருங்க, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக அப்படி இருக்கு. இவன் நருட்டோ அந்த பாம்புமே இவன் தான் அனுப்பியிருப்பான் போல இருக்குது. பாம்பு கண்ட்ரோல் பண்ணுறவனா என்னன்னு தெரியல. பாம்பா பெருசு இவனே பாம்பா மாதிரி ஒரு மாதிரி போகிறான். ஆனால் ரொம்ப டேஞ்சர் இருக்கும். நிறைய பாம்பை கிரியேட் பண்ண முடியும் பொழுது ஒரு ஆளாவே இருந்துட்டு இப்போ எப்படி நெரோட்டோக்கு நிறைய நெரோட்டோ வருது ஜுஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இவன் எப்படி எப்படி சமாளிக்க போகிறானே தெரில. ஒரு மாதிரி இருக்கான் அவன். எதுக்குள்ளேருந்து அப்படியே உள்ளேருந்து வரான், ஒரு மாதிரி வராங்க. வர இதுவே வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. இவங்க சின்ன சின்ன பசங்க வேறு, அவன் வேறு கொஞ்சம் மெச்சூரான ஆளாக பெரிய ஆளாக தெரியுது. ஸோ எக்கச்சக்க பவர் வச்சுன்னு இருப்பான் போல இருக்குது. தனியாக மாட்டினாங்க. வேறு யாருனா ஒரு டீம் எதனா வந்துச்சுன்னா, சப்போஸ் இவங்க வில்லேஜ்லேயே இருக்காங்க, வேறு என்ன அப்படி டீம் ஆகிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணால் மேபி நடக்கும்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டாங்க. இங்கே டீமே ஒர்க் ஆகாது. நீ என் டீமாகவே இருந்தாலும் யார் இது ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்ற போட்டியில் தானே இருக்காங்க. அது நடக்க வாய்ப்பு இல்லை. சொல்கிறேன். இப்போ இனாட்டா அந்த மாதிரி டீம் இருக்குல்ல, இப்போ அந்த டீம் பார்த்தா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு 6 பேராக அப்படி இருந்தால் இவன் சமாளிக்க முடியும் போல். 3 பேர்னா சமாளிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி அந்த மாயவாலெல்லாம் கிரியேட் பண்ணிடுறான். அதுலேருந்து வெளியே வரதே கஷ்டம். எப்படியோ வந்துட்டான் சாஸ்கே, திரும்ப எதனா போட்டால் இது பண்ணானா எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜில் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. பார்ப்போம், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும் நான் சமாளிக்கிறாங்களா என்னன்ட்டு, இல்லை வேறு யாரா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா என்னன்ட்டு பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.